சிக்கி படுகாயமடைந்த முதியவர் ஒருவரை போக்குவரத்து நெரிசலின்றி குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவிய கோவை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் கூட்டு முயற்சி மிகுந்த பாராட்டுக்களை பெற்றுள்ளது. கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 75 வயது முதியவர் ஒருவர் அங்குள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் கண்ணில் இரும்பு ராடு தாக்கியதில் படுகாயமடைந்தார். உள்ளூர் மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு உரிய நேரத்தில் கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து கோழிக்கோட்டிலிருந்து கோவையை நோக்கி முதியவருடன் ஆம்புலன்ஸ் ஒன்று புறப்பட்டது. அவசர கால உதவிகளுக்காக தமிழ்நாட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கியுள்ள எமர்ஜென்சி எஸ்காட் என்ற குழுவிற்கு இத்தகவல் பகிரப்பட்டது. கேரள ஆம்புலன்ஸ் வாளையாறு பகுதியை வந்தடைந்த தகவலின் பேரில் கோவையைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களான சதீஷ், பிரதாப், மணி, மதுரை வீரன், சந்தானம், பூபதி ராஜா மற்றும் சதா ஆகியோர் 4 ஆம்புலன்ஸ் வாகனங்களுடன் தயாராக காத்திருந்தனர். அவர்கள் கேரள ஆம்புலன்ஸ்க்கு துணையாக சென்றனர். இதில் 3 ஆம்புலன்ஸ்கள் வழிகாட்டியாக சென்று போக்குவரத்து நெரிசலை திறம்பட தவிர்த்து சீரான பாதையை உறுதி செய்தன. ஒரு ஆம்புலன்ஸ் பாதுகாப்பிற்காக பின்தொடர்ந்தது. இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களில் ஹக்கீம் மற்றும் இருதயராஜ் ஆகியோர் வாகனங்கள் செல்லும் பகுதிகள் குறித்த விவரங்களை வாட்ஸ்அப் குழு மூலம் தொடர்ந்து கண்காணித்து போக்குவரத்து காவல்துறைக்கு உடனுக்குடன் தகவல் அளித்தனர். காவல்துறை ஒத்துழைப்புடன் நெரிசல் ஏற்படாத வகையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணி செம்மையாக நடைபெற்றது. 185 கிலோமீட்டர் தூரத்தை 2.5 மணி நேரத்திற்குள் கடந்து முதியவர் குறித்த நேரத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் கோவில்பாளையத்தில் உள்ள குமரன் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். முக்கிய பிரமுகர்களுக்கு போலீசார் வழங்கும் பாதுகாப்பு எஸ்காட் வாகனங்களைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் கேரளாவில் இருந்து வந்த முதியவருக்கு ஆம்புலன்ஸில் எஸ்காட் வழங்கி உதவிய கோவை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.